அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சூளை பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். சூளை வச்சதுக்கு எங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், முருகனை மாதிரி அப்படியே டேமேஜ் அதிகமாக வந்துருச்சு, தீ கூடி இருக்கும். மேலே இருக்கிறது அது ஒரு பக்கம் கருப்பாகவும் நிற்கிது. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு விதமாக நிற்கிது. சூளை வச்சது ரொம்ப காற்று அடிச்சிருச்சு. அது ஒரு பக்கமாக தீ கொண்டாந்து லாவனால ஒரு பக்கம் முருகலும் சேதமாகிருச்சு. சேதம் அதிகமாகிருச்சு. ஒரு பக்கம் கருப்பாகிருச்சு. எங்களுக்கு நஷ்டம் தான். இந்த சூளை வச்சதில் காற்று அடிச்சதுனால நஷ்டமாகிருச்சு. பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். டேமேஜை ஒரு பக்கம் ஒதுக்குறோம், கருப்பை ஒரு பக்கம் ஒதுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கருப்பை நீங்கள் மறுபடியும் திருப்பி வச்சிடலாம்ல? மறுபக்கம் திருப்பி வைப்போம். நல்லா இருந்தாலும் இருக்கும், சேதமாகனாலும் ஆகும். முருகனதெல்லாம் அவ்வளோதான். முருகனதெல்லாம் நீங்கள் காசு ஆக்க முடியாது, வேஸ்ட்டான பொருள் தான் அதெல்லாம். தீ காற்று கூட அடித்ததுனால தீ கூட ஒரு பக்கமாக சைடாக லாரிடுச்சு. அதனால் சேதமாகிடுச்சு எங்களுக்கு. இந்த வட்டம் நஷ்டம் தான் சூளையில். இது என்னது? தாளா. தாளா எதுக்கு யூஸ் பண்ணீங்க? மண்பானைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது குழம்பு சட்டிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது சொல்கிறது தாளான்னு சொல்கிறது. இதில் எத்தனை சைஸ் போடுவீங்க? இதில் 3 சைஸ் போடுறோம். சின்ன சைஸ் ஒன்று, பெரிய சைஸ் ஒன்று, நடு சைஸ் ஒன்று. 3 ரதமாக போடுவோம். ஒரு ரதத்துக்கும் ஒரு விலை. 20 நாளைக்கு. இது நல்லா இருந்திருக்கு. ஊடவையும் டேமேஜ் இருந்தா பாருங்களேன். இதை வச்சேன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. இதாக இருக்குது நல்லா சிகப்பாக, ஒரு பொட்டு கருப்பு இல்லாமல் சிவப்பு நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாங்க. இது பெருமை இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா ரேட்டு குறைப்பாங்களா இல்லை அப்படியே தான் கொடுப்பீங்க? இது பண்ணுவீங்களா? 10 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா அது 5 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டாங்க. ரொம்ப இல்லாத பொருளுக்கு எடுப்பாங்க. பொருள் இல்லாமல் கம்மியாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போவாங்க. இல்லைன்னா நாங்கள் மண் கீழே தான் போடணும். அதை தான் வரைக்கும் போயிருக்கேன். மத்தி நல்லா ஃபுல்லாக சுற்றி இதாக இருக்கும் போல். கீழே பூரா முருகலாத்தே இருக்கும் போல். சுற்றியும் தார்பாயை அணைச்சும் இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா பக்கமும் அணை போட்டு இப்போ தான் பிரித்து எல்லாம் ஒதுங்க பண்ணியிருக்கா. அப்படி இருந்தும் தீ இதாகிடுச்சு, காற்றடிச்சு ரொம்ப இதாகிடுச்சு. அதுவும் ஆடி மாதம் சூளை வைக்கிறனா சும்மாவாக இருக்குது. நாங்கள் சூளை பிரித்து முடிச்சாச்சு. எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். சிட்டி மட்டும் அது கார்த்திகை விளக்கு, அதை எண்ணணும். எண்ணதுக்கப்புறம் வெயில் ஓவர் ஆயிடுச்சு, அதெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. கடையம் இருக்குது, மீன் உண்டியல் இருக்குது. இவ்வளவுது முருகிடுச்சு. தீ கூட காற்று ஓவர் அடிக்குதா, அதனால் அது பூரா தீ இதாகி முருகி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ரேட் ரொம்ப கம்மியாக போகும், வேஸ்ட்டாக தான் போகும். ரொம்ப வேஸ்ட். இதுதான் இன்னைக்குடைய வேலை பார்த்தது. 1 மாதம் வேலையை தெரியுமா? 1 மாதம் வேலை பார்த்ததா? இதுதான் 1 மாதம் வேலை எங்களுக்கு. அது பாதி போகும், பாதி மீதி தான். இதுதான் எங்களுடைய வேலை.